வணக்கம் நண்பர்களே. சென்ற காணொளியில் சதி மூலியமாக யாருக்கு என்ன பயன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த காணொளியில் சதிக்கு என்னென்ன எதிர்ப்புகள் வந்தது, அந்த சதியை எப்படி இந்தியாவில் ஒழிச்சாங்க அப்படிங்கிற விவரங்களை மட்டும் இனி வரும் காணொளிகளை நம்ம கேட்கலாம். சரி, நம்ம இந்தியாவில் இந்திய வரலாறில் முதல்ல சதியில் இறந்ததாக குறிப்புகள் எங்கே கிடைக்கிது அப்படின்னா அலெக்சாண்டரோட படையெடுப்பில் நமக்கு கிடைக்கிது. சரிங்களா? இந்த அலெக்சாண்டர் படையெடுப்பு இந்தியா மேலே நடந்ததுக்கப்புறம் தான் இந்திய வரலாறே நமக்கு தெளிவாக அடைஞ்சிருக்கு. சரிங்களா? அது ஏன் அப்படின்னா அலெக்சாண்டரோட வந்த வரலாற்று அறிஞர்களோட குறிப்புகள் இந்திய மன்னர்களுடைய கால முறையை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கு. இது ஒரு பயன். சரிங்களா? இது ஒரு பயன் தான். அலெக்சாண்டரோட படையெடுப்புனால நமக்கு ஏற்பட்ட பயன் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அந்த வரலாற்று அறிஞர்களோட குறிப்புகளில் இந்த சதியை பற்றிய விவரங்களும் இருக்குது. அவர்கள் என்ன குறிப்பெடுத்திருக்காங்க அப்படின்னா, அலெக்சாண்டர் படையெடுப்பில் தட்சசீலத்தில் ஒரு நிகழ்வுகளை அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு சிப்பாய் ஒருவர் இறந்துட்டதாகவும், இந்திய சிப்பாய் ஒருவர், அந்த இந்திய சிப்பாய் உயிரிழந்த உடலை எரிக்கும் போது அவர் மனைவியும் தானாக அதில் விழுந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற குறிப்புகள் இருக்குது. சரிங்களா? இந்த தானாகவே இறந்துட்டாங்கங்கிறத வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா, அந்த டைமில் இந்த சதிங்கிறது ஒரு கட்டாயத்தின் பேரில் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அப்போ வரைக்கும் பெண்கள் தாங்களாக விருப்பப்பட்டு இறந்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு வீர பெண்ணாக பார்த்துட்டு இருந்தவங்க பின்னாடி நல்ல பெண்ணாக இருக்கணுன்னாவே இந்த மாதிரி விழுகணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தை உருவாக்கி விட்டாங்க. சரிங்களா? வீரமாக இருக்கிற பெண் யாரோ ஒரு சிலர் விழுந்திருக்காங்க. ஆனால் பின்னாடி வந்தவங்க அந்த பெண்களுடைய உரிமையை பறிக்கிறதுக்கும் ஒரு பொருளாக நினைக்கக்கூடியவர்களும் அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, நல்ல பெண்ணாக இருந்தால் சதியில் விழுகணுங்கிற மாதிரி மாற்றிட்டாங்கங்கிறது நமக்கு புரியுது. சரி, இப்போது நமக்கு அந்த குறிப்புகள் அப்படி கிடச்சிருக்கு. சரி, தமிழகத்தில் நமக்கு நேரடியாக கிடைத்த குறிப்பு சுந்தர சோழனோட மனைவி இறந்த குறிப்புகளும், ராஜேந்திரன் இறக்கும் போது, அதாவது ராஜராஜனோட பையன் முதலாம் ராஜேந்திரன் இறக்கும் போதும் அவரோட ஒரு மனைவி இந்த மாதிரி செஞ்சிட்டாங்கங்கிற குறிப்புகளும் நமக்கு கிடைக்கிது. சரிங்களா? இப்போ தமிழகத்தில் அது இருந்திருக்கு, இந்தியாவில் இருந்திருக்கு. ஆனால் 12ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் அது ரொம்ப மோசமாக இருக்குது. சரிங்களா? அதுதான் இங்கே பிரச்சனை. சரி, இப்படி இந்த சதியில் இறந்த பெண்களை ஒரு தவறு நடந்திருக்கு, நம்ம தவறாக பண்ணிட்டோம் அப்படிங்கிற எண்ணம் மக்கள்கிட்ட இருந்திருக்கு. சரிங்களா? சதியில் ஒரு பெண்ணை கொன்னுட்டாலும் அந்த பெண்ணை அநியாயமாக நம்ம கொன்னுட்டோம், அதற்கான நமக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்துலேயோ, இல்லை அந்த பெண் மேலே இருக்கிற ஒரு பச்சாதாபத்துலேயோ அந்த இறந்த பெண்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த மக்கள் அந்த பெண்களை ஒரு தெய்வமாக, ஒரு சிறு தெய்வமாக மாற்றியிருக்காங்க. சரிங்களா? ஒரு பெண் சதியில் இறந்துட்டால் அந்த பெண்ணை ஒரு சிறு தெய்வமாக மாற்றி அதுக்கு சதி மாதாங்கிற பேரில் கோயில் கட்டி வழிபட்டுருக்காங்க. இன்னும் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ்லேயும் ராஜஸ்தான்லேயும் இந்த மாதிரி சதி மாதாக்கள் கோயில்கள் நிறையா இருக்குது. அந்த வழிபாடுகள் நடந்துட்டு தான் இருக்குது. தமிழகத்துலேயும் அது எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, சதியில் ஒரு பெண் இறந்துட்டாங்கன்னாவே அந்த பெண்ணை தெய்வமாக மாற்றியிருக்காங்க. அந்த தெய்வங்களுக்கெல்லாம் தீப்பாஞ்சம்மன் அப்படிங்கிற மாதிரி பேரில் வழிபட்டு தான் இருக்காங்க. இப்போவும் பார்த்திங்கன்னா தென் தமிழகத்தில் இந்த மாதிரி தீப்பாஞ்சம்மன்கிற கோயில் அதிகமாக இருக்கும். அந்த தெய்வங்களை ஒரு சிறு தெய்வங்களாக வழிபட்டுருக்காங்க. நீங்கள் இப்போ அந்த தீப்பாஞ்சம்மன் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னாவே நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அந்த பெண் கணவருக்காக உடன்கட்டை ஏறின ஒரு பெண் தான். அந்த பெண்ணை தான் பின்னாடி வந்தவங்களா தெய்வமாக வழிபட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நமக்கு சதிங்கிற விஷயம் புரிஞ்சிருச்சு, அதனுடைய குறிப்புகள் நமக்கு தெரியும். சதியோட எதிர்ப்பு 12ஆம் நூற்றாண்டுலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. அதற்கு காரணம்னா பிற மதத்தினர்களுடைய தொடர்பு இந்தியாவில் அதிகமாக ஏற்பட ஆரம்பித்த காரணத்தில் தான் இந்த எதிர்ப்புகளும் அதிகமாக உருவாகிருக்கு. முக்கியமாக டெல்லி சுல்தான்கள் இந்த சதிக்கு தடை விதிச்சிருக்காங்க. என்ன மாதிரியான தடைனா, பெண்ணோட சம்மந்தம் இல்லாமல் சதி செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிபந்தனையோடு ஒரு தடை விதிச்சிருக்காங்க. இங்கே என்ன பிரச்சனைனா, இப்போ நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், பெண்கள் சம்மந்தம் இல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் பண்ண முடியினாலும் கூட பெண்களை பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அவங்கள நிர்பந்தப்படுத்தி அவங்கள சம்மதிக்க வச்சுருவாங்க. அதனால் இந்த டெல்லி சுல்தானோட தடைங்கிறது ஒரு எஃபெக்டிவாக இல்லை. அவர்கள் என்ன தான் தடை விதித்தாலும்
அந்த பெண்களோட நிர்பந்தப்படுத்தி அந்த பெண்ணை வந்து சதியில் ஈடுபட வச்சிடுறாங்க. ஸோ அந்த அந்த விஷயம் வந்து ஒரு எஃபெக்டிவாக இல்லை. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்த முகலாயர்கள் கூட பாபர், ஹுமாயூன் கூட இந்துக்களுடைய விஷயத்தில் தலையிட விரும்பலை. அதனால் சதியை பற்றி அவங்களுக்கு பெருசாக எந்த வித எண்ணமும் இல்லை. ஆனால் அக்பருக்கு இதை பற்றிய ஒரு கவலை இருந்திருக்க மாட்டிருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சதி ஓரளவு தடை செஞ்சுருக்காரு. ஆனால் இதில் என்ன லூப் ஹோல்னால், ஆஃபீஸர் அதாவது அதிகாரிகளோட சம்மதம் கொடுத்தா சதி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லூப் ஹோல் இருந்திருக்கு. அதை வந்து நல்லா பயன்படுத்தியிருக்காங்க. சதி உட்படுத்தவர்கள் வந்து அந்த லூப் ஹோலை நல்லா பயன்படுத்திட்டாங்க. எந்த ஒரு ஆஃபீஸர்கிட்டையும் போய் லஞ்சமோ கையூட்டோ கொடுத்து சதிக்கு ஏற்பாடுகள் செஞ்சு வச்சுட்டாங்க. அதனால் அக்பருடைய சதியும் பார்த்திங்கன்னா ஓரளவு தடை செய்யப்பட்டிருக்கு. அக்பர் வந்து சதி ஓரளவு தான் தடை செஞ்சுருக்காரு. ஆனால் அவுரங்கசீப் வந்து முழுமையாக தடை செஞ்சுருக்காரு. அவரோட விஷயம் வந்து எப்போவுமே முழுமையாக தான் இருந்திருக்கு. இந்த விஷயத்துலையும் முழுமையாக அவர் தடை செஞ்சுருக்காரு. அவுரங்கசீப் காலத்தில் வந்து சதி வந்து நடக்கலை. ஆனால் அதுலேயும் இதே பிரச்சனை தான். அதிகாரிகள் வந்து கையூட்டு வாங்கிட்டு அந்த சம்பவங்களை தொடர அனுமதிச்சிருக்காங்க. அதுதான் இங்கேயும் பிரச்சனை. அதிகாரிகள் செயல்பாடுகள் சரியில்லாமல் போனங்காட்டி அப்பவும் சதி ஒழியல. உண்மையாலுமே இந்தியாவில் வந்து சதி எங்கே முழுமையாக ஒழிஞ்சிருக்கு அப்படின்னா 1515 கோவாவில் வந்து முழுமையாக ஒழிஞ்சிருக்கு. சரிங்களா? அதுவும் மேற்கத்தியர்களோட தொடர்பு. ஐரோப்பியர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்த பிறகு தான் சதி முழுமையாக தடை செய்யப்பட்டதாக நமக்கு புரிய வருது. சரி, அந்த ஐரோப்பியர்களால் இந்தியாவில் எப்படி சதி தடை செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிற விவரத்தை அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.